கோவை குனியமுத்தூரில் உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீனியர் மாணவர்களை ஜூனியர் மாணவர் தாக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் மாணவர்கள் 13 பேர் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். மாணவர்கள் எதற்காக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர்? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவர் சீனியர் மாணவர்களால் விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர் சீனியர் மாணவர் ஹாதி என்பவரை இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பணத்தை எடுத்ததாக குற்றம் சாட்டி சீனியர் மாணவரை மண்டியிட வைத்தும் கைகளை உயர்த்த சொல்லி கொடுமைப்படுத்தியுள்ளனர். சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்களை தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்துள்ளனர். இந்த தாக்குதலின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த சம்பவம் கல்லூரியில் மாணவர்களிடையே நிலவும் வன்முறை கலாச்சாரத்தை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இது போன்ற சம்பவங்களை தடுக்க கல்லூரி நிர்வாகங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் அந்த 13 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்த மாணவர்கள் சாம், திருச்செல்வம், பரத்குமார், அபிஷேக், திலீபன், ராகுல், லோகேஸ்வரன், நீலகண்டன், ஹாதா ஹலீஃப், ஹேமந்த், ஈஸ்வரன், சபரிநாதன், சக்தி முருகேஷ் ஆகிய 13 பேர் சஸ்பெண்ட் செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க காவல்துறையினர் முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு.